அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணணும், மந்திரம் சொல்லணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. 2 மணி நேரத்தில் நீங்கள் கேட்ட விஷயத்தை இது நடத்தி கொடுத்துடும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மேஜிக் ஸ்பெல்லை தான் பார்க்க போகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை தான் பார்க்க போகிறோம். இது உங்களுடைய எந்த ஒரு விருப்பத்தையும் 2 மணி நேரத்திலே நிறைவேற்றி தரும். முழுக்க நம்பிக்கையோடு இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக எந்த ஒரு பிரார்த்தனைக்காக எந்த ஒரு வேண்டுதலுக்காகவும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதே போல் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம். நான்வெஜ்ஜை சாப்பிட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் தாராளமாக செய்யலாம். முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு பார்த்திங்கன்னா, பிரபஞ்ச சக்தியுடன் உங்களுடைய சக்தியை இணைக்கக்கூடியது. அதாவது உங்களுடைய எண்ணத்தை இணைத்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்பெல்லுங்க. அதாவது இதற்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு பேப்பர் தேவைப்படும். அதாவது நம்மளுடைய உள்ளங்கை அளவுக்கு இருக்கக்கூடிய பேப்பர் இருந்தாலே ஓகே தான். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் ஸ்கொயராக இருக்கணும், ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்கள் கையால் சின்னதாக கிழிச்சு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளை தான் அதில் நீங்கள் வரைய போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்துடைய 5 தன்மையும் கொண்டது. அதாவது பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சிம்பிளுக்கு அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிள், செலிஸ்டியல் சிம்பிள் அப்படின்னு இதற்கு பேர். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடிய ஒரு சாவின்னு கூட சொல்லலாம். நம்ம என்ன கேட்குறோமோ, அதாவது பணம் சார்ந்த விஷயத்திற்காகவும் இதை நீங்கள் செய்யலாம். நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு பதவி உயர்வு வேண்டும், நீங்கள் நினைத்தது நடக்கணும், உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகள் தீரணும், சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுது, அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, அந்த பணம் கிடைக்கணும், அதற்காகவும் இதை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய லவ் லைஃப் நல்லபடியாக ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் செய்யலாம். கணவன் மனைவி நல்ல ஒரு அன்னோன்யம் ஏற்படும். இது போல் எதற்கு வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாமில் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணணும், அதே போல் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், இது போல் எதற்கு வேணாலும் இதை நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துட்டிங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த சிம்பிளை தான் நீங்கள் வரைய போகிறீங்க. அந்த ஒயிட் கலர் பேப்பரில் இதில் எப்படி இருக்கோ அதே போல் வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பிளுக்கு மேலே உங்களுடைய ரியல் நேம் எழுதிக்கோங்க. எந்த ஒரு பெண்ணாலையும் எழுதலாம். இதுக்கு எந்த ஒரு இந்த பெண்ணால் தான் எழுதணும் அப்படி கிடையாது. ரெட் கலர், க்ரீனு, ப்ளூ, உங்கள் கையில் என்ன பென் இருக்கோ அந்த பெண்ணால் நீங்கள் உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. உங்கள் பேருக்கு கீழே இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க. அந்த சிம்பிளுக்கு கீழே உங்களுக்கு என்ன வேணும், பர்டிகுலராக ஒரு விஷயம் மட்டும், ஒரு வேண்டுதலை மட்டும் எழுதுங்க. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு அடுத்த வேண்டுதலுக்காக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல உங்கள் பேர், அதுக்கு கீழே இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கோங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை பார்த்தது போல் சுருட்டிக்கோங்க. உங்களை பார்த்தது போல் சுருட்டினதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் த்ரெட் இருக்குது பாருங்கள், நூலால் அதை அழகாக சுற்றி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அது போல் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய 2 கைகள்லையுமே அந்த பேப்பரை வச்சுக்கோங்க. உங்களுடைய பேர் எழுதிருக்கீங்க, அந்த சிம்பிளை வரைஞ்சிருக்கீங்க, அதுக்கு கீழே உங்களுடைய வேண்டுதலை எழுதிருக்கீங்க. அந்த பேப்பரை உங்கள் 2 கைகளுக்கும் நடுவில் வச்சுட்டு பிரார்த்தனை நிறைவேறினா எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய வேண்டுதல் எழுதுறீங்க பாருங்கள், அது நிறைவேறினது போல் நீங்கள் எழுதிக்கோங்க. நடந்து முடிஞ்சது போல் அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க. அது நடந்து முடிஞ்சிட்டால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு நம்ம குலதெய்வத்துக்கும் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் 3 முறை நன்றியை சொல்லிவிடுங்க. இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே மண்ணில் போட்டு மூடி விட்டுட்டு வந்துடுங்க. எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி, சின்ன மரம் பெரிய மரம் எதுவாக இருந்தாலும் சரி. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரம்லாம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கார்டன் இருக்கும், பார்க் இருக்கும், அங்கே கூட இதை நீங்கள் மண்ணில் மூடி விட்டுட்டு வந்துடலாம். அதுவும் இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் பூ தொட்டி வச்சுருக்கீங்க, செடி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற மண்ணில் கூட இதை வச்சு மூடி விட்டுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதை மறந்து போயிடுங்க. இன்னொன்று, இதை நான் இப்படிலாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு யாரிடமும் நீங்கள் சொல்ல வேண்டாம். இதை வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா நிறைவேறாது. யாரிடமும் சொல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுடுங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சால் போதும். நிச்சயமாக அந்த பேப்பரில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை வந்து இந்த சிம்பல் பிரபஞ்சத்தோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான். 2 மணி நேரத்திலே உங்களுடைய எந்த ஒரு விருப்பத்தையும், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் 2 நிமிஷத்தில் 2 மணி நேரத்தில் நடந்துடும். கொஞ்சம் பெரிய பிரார்த்தனையாக இருந்தால் அதற்கான டைம் எடுத்துக்கும். ஆனால் நிறைவேறாமல் போகாது. நீங்கள் வந்து நம்ம எழுதினமே நடக்கலையேன்னு பார்க்காதீங்க. அதை எழுதிட்டீங்க, நீங்கள் பிரபஞ்சத்திடம் சொல்லிட்டீங்க, அதோடு விட்டுடுங்க. நிச்சயமாக அது உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தரும். இதை என்னைக்கு வேண்டுமென்றாலும் செய்யலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துவிட்டு நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதே போல் இதை நீங்கள் எழுதும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இதை நீங்கள் செய்யணும். எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல மனதார நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரூபா கூட செலவு பண்ண போகிறதுல இது வந்து உங்களுடைய நம்பிக்கையை சார்ந்த விஷயந்தான். இந்த பிரபஞ்சத்தை நம்பி உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்பி இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.